கல் உப்பு அப்படின்னு நம்ம நினைச்சாலே ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அபரிதமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கல் உப்பை நம்ம எதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கல் உப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், முதலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் சமையலில் கல் உப்பை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், ஆரோக்கியத்திற்காக இது. அடுத்ததாக குளிக்கும் நீரில் ஒரு கைப்பிடி, அவரவர் கை அளவு, ஒரு கைப்பிடி அளவு அந்த குளிக்கின்ற நீரில் கல்லுப்பு சேர்த்து குளித்து வந்தால் நல்ல அந்த நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், திருஷ்டி என்பது நம்மிடம் வராமல் இருக்கும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அதிகாலை நம்ம 6 மணிக்கு கல்லுப்பு வாங்கணும். அது அடுத்த வாரமும் அதே மாதிரி வாங்கணும். அதற்கு அடுத்த வாரம், அதாவது 3 வாரங்கள் அதே போல் வாங்கி அந்த 3 கல்லுப்பு பாக்கெட்டையும் தென்மேற்கு திசையில் நீங்கள் சேர்த்து வரும்பொழுது உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கல்லுப்பை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், அல்லது ஆலயங்கள் அன்னதானம் போடும்போது கொடுப்பதற்காக அந்த கல்லுப்பை நீங்கள் கொடுத்து விடலாம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்.